ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிற டாபிக்ஸ் வந்து பிளான்ட் மார்பாலஜி டாபிக் ஏற்கனவே எல்லாம் அந்த கண்டினியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். பிளான்ட் மார்பாலஜி, தாவர புறமைப்பியல். இந்த தாவர புறமைப்பியல்ல இப்போ நம்ம பார்த்துருக்கிற செக்மெண்ட்ஸ் வந்து மாடிஃபிகேஷன் ஆஃப் ரூட், ஸ்டெம், லீஃப் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் சார் அப்படின்னா, மஞ்சரி, இன்ஃப்ளோரசன்ஸ் அண்ட் ஃப்ளவர், ஃப்ரூட்ஸ், சீட், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளோரசன்ஸ், மஞ்சரி பார்க்குறோம். ஸோ மஞ்சரியோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மலர், ஃப்ளவர், மலர் பார்க்குறோம். இந்த ரெண்டு டாபிக்ஸ் இப்போ பார்க்க போறோம். இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்றது என்ன, அதாவது மலர், அதோட இதுதான். இப்ப நம்ம இங்க கொடுக்கறது ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து மஞ்சரி கொடுத்துருக்கிறோம். மஞ்சரின்றது என்ன அப்படின்னா, த மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம், இந்த தண்டினுடைய ஒரு மாறுபாடு தான் நம்ம வந்து மலர் அப்படின்னு சொல்றோம், அதாவது மஞ்சரின்னு சொல்றோம். கிட்டத்தட்ட ரெண்டு ஒண்ணுதான், இந்த கண்டென்ட்ல கொஞ்சம் மாத்தி கொடுப்பாங்க, அவ்வளவுதான், வேறுபாடுகள் இருக்கு. சோ அப்ப மலர் என்பது தண்டினுடைய ஒரு மாறுபாடு. இந்த தண்டில் இருக்கிற எபிக்கல் மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ, அதாவது நுனியாக்கு திசு மலரின் ஆக்கு திசுவாக மாற்றமடைகிறது. மாடிஃபிகேஷன்ஸ், அதாவது மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூ ஆஃப் ஃப்ளவராக கன்வெர்ட் ஆகும். தண்டினுடைய நுனியாக்கு திசு மலரின் ஆக்கு திசுவாக மாறி ஒரு மாறுபாடுகளை தோற்றுவிக்கும். இந்த தண்டில் இருக்கிற நோட்ஸ் மலர்களுக்குள்ள போயிட்டு எக்ஸ்டென்ஷன் ஆகாம ஒரு ஆக்சிஸ்ல போயிட்டு அது வந்து குறுகல் அடையும். அதாவது ஒரு அச்சில போயிட்டு அது அமைந்து என்ன பண்ணும், குறுக்கல் அடையும். அந்த மாதிரி அடைஞ்சாதான் அது மலராக மாறுது அப்படின்னு சொல்றாங்க. சார் இப்ப மஞ்சரினா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஞ்சரில இப்ப நமக்கு ரெண்டு வகை மஞ்சரிகள் கொடுப்பாங்க. மஞ்சரில எத்தனை டைப் இருக்கு, டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா முக்கியமா ரெண்டு டைப் இருக்கும். ஒன்னு வந்து ரெசிமோஸ் டைப், இன்னொன்னு சைமோஸ் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன வகை மஞ்சரிகள் இருக்குது பாருங்க. ஒன்னு ரெசிமோஸ் வகை மஞ்சரி, இன்னொன்னு சைமோஸ் வகை மஞ்சரி. ரெசிமோஸ், இன்னொன்னு சைமோஸ் அப்படின்னு சொல்ற ரெண்டு வகையான மஞ்சரிகள் இருக்குது. இப்ப ரெசிமோஸ் வகை மஞ்சரிகள்னா என்ன, சைமோஸ் வகை மஞ்சரிகள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெசிமோஸ் வகை மஞ்சரிகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பக்கம் நான் எழுதிடுறேன். ரெசிமோஸ் வகைக்குள்ள போலாம். மலர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அக்ரோபெட்டல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ரோபெட்டல் ஆர்டர். அக்ரோபெட்டல் ஆர்டர் அப்படின்னா அடி முதல் நுனி நோக்கிய மலர் அமைப்புகள் காணப்படும். அடி முதல், அடியிலிருந்து நுனி நோக்கி செல்லும். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அக்ரோபெட்டல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மலருடைய அமைப்பு முறை ரெசிமோஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா அக்ரோபெட்டல் ஆர்டர். அக்ரோபெட்டல் ஆர்டர்ஸ் அப்படின்றது அடியிலிருந்து நுனி நோக்கி வளரும். சோ இந்த மாதிரியான அமைப்புகளுக்கு தான் என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா அக்ரோபெட்டல். அடி முதல் நுனி நோக்கிய மஞ்சரி ரெசிமோஸ் வகை. அப்ப மலர்கள் இருக்கு இல்லையா, அந்த அமைவு முறைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அது நுனி முதல், அதாவது மையத்தை நோக்கி வரும். அவன் என்ன சொல்றான் பாருங்க, நுனி முதல் மையத்தை நோக்கி வரும். இது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா சார், சென்ட்ரிபெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரிபெட்டல் அப்படின்னு சொல்றது, சென்ட்ரிபெட்டல். சோ இப்ப இங்க பாருங்க, மலர்கள் எப்படி அமைந்திருக்குது அப்படின்னா அடி முதல் நுனி நோக்கி இருக்கும். இது அக்ரோபெட்டல் ஆர்டர்னு சொல்றாங்க. மலரும் முறை அது எப்படி மலர்ந்து கொண்டு வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நுனியிலிருந்து மையத்தை நோக்கி நகர்ந்து, அதாவது வளர்ந்து கொண்டு இருக்கும். வளர்றது எப்படி சொல்றேன்னா, மலர்தல், ஃபிளவர் பண்ணுதுன்னா மேல இருந்து நுனியிலிருந்து மையத்தை நோக்கி மலர்ந்து கொண்டு வருகின்ற இந்த முறைக்கு பேரு சென்ட்ரிபெட்டல். சென்டர் அப்படி சொல்லல, சென்ட்ரிபெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்ப இதுதான் வந்து ரெசிமோஸ் வகை. ரெண்டே விஷயம்தான். ரெசிமோஸ் வகைனா என்ன, சைமோஸ் வகைனா என்ன அப்படின்னு பாக்குறோம். ரெசிமோஸ் வகை என்பது என்னன்னு சொல்றாங்கன்னா, இந்த மலர்களுடைய அமைப்பு முறை வந்து அடி முதல் நுனி நோக்கி இருக்கும். மலர்கள் மலர்கின்ற விதம் பாத்தீங்கன்னா நுனி முதல் மையத்தை நோக்கி இருக்கும். இது வந்து சென்ட்ரிபெட்டல். அதே போல சைமோஸ் வகை மஞ்சரிகள் நீங்க எடுத்து பாக்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைமோஸ் வகைகளுக்கான மஞ்சரிகள் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் மாறி இருக்கும். எப்படி இருக்குன்னா, நுனி முதல் அடி நோக்கி மலர்கள் வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும். இது எப்படி இருக்குன்னா ரெசிமோஸுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்கும். எப்படி சொல்றேன் பாருங்க, இங்க அடி முதல் நுனி அப்படின்னா இங்க நுனி முதல் அடி நோக்கி இருக்கும். இது வந்து பேசி பெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசி பெட்டல் என்று சொல்றாங்க. சோ இது என்ன சொல்றாங்க, நுனி முதல் அடி நோக்கி நகரும். அதே மாதிரி மலர்கள் மலர்கின்ற விதம் சைமோஸ்ல எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விளிம்பு முதல் மையத்தை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்றாங்க. மையம் முதல் மையத்திலிருந்து விளிம்பி நோக்கி நகரும். இதுக்கு வந்து சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரிஃபியூகல். இதுதான் மஞ்சரியை பற்றிய ஒரு பொதுவான அபிப்பிராயம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா, இன்ஃப்ளோரசன்ஸ் பார்த்தோம். அதாவது இந்த மஞ்சரி பற்றி பார்த்தோம். மலர்கள் வந்து ஒரு அச்சின் மீது அமைந்திருந்தா அதுக்குதான் மஞ்சரி, வேற ஒண்ணும் இல்லை. மலர்கள் ஒரு அச்சின் மீது அமர்ந்திருந்தால் அதுக்கு பேர் வந்து மஞ்சரி. மஞ்சள்ல ரெண்டு டைப் சொன்னோம். ஒன்னு ரெசிமோஸ் வகை மஞ்சரி, இன்னொன்னு சைமோஸ் வகை மஞ்சரி. ரெசிமோஸ் வகை மஞ்சரி என்பது என்னன்னு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, அந்த மலர்களுடைய அமைப்பு முறையானது அடி முதல் நுனி நோக்கி இருக்கும். இந்த வார்த்தைகள் பாருங்க, அடி முதல் நுனி நோக்கி இருக்கும். ஆனா அது மலர்கின்ற விதம் இருக்கு இல்லையா, அது நுனி முதல் மையம் நோக்கி மலர்ந்து கொண்டிருக்கும். அப்படி போனா அதுக்கு பேரு சென்ட்ரிபெட்டல் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே போல சைமோஸ் வகையில பாத்தீங்க அப்படின்னா அது எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, நுனி முதல் அடி நோக்கி அமைந்திருக்கும். அடினா பேசி பெட்டல். அதே போல மலர்கின்ற விதம் சைமோஸ்ல மையம் முதல் விளிம்பு எட்ஜஸ் நோக்கி இருக்கிறதுனால இதுக்கு பேரு சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு ரெண்டு வகையான மஞ்சரிகளை கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க போறது மலர். நான் ஏற்கனவே சொன்னேன், மலர் மஞ்சரிக்கு பெரிய வித்தியாசங்கள் இல்லை. மலர் வந்து ஒரு குறிப்பிட்ட அச்சியில் இருந்தா அதுக்கு பேரு மஞ்சரி அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப மலரை பத்தி சொல்லும் போது என்னெல்லாம் சொல்லுவாங்க மலர்? முதல்ல மலர்னா என்ன? நான் ஏற்கனவே சொன்ன மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம், தண்டினுடைய ஒரு மாறுபாடு தான் மலர்கள் அப்படின்றாங்க. ஆனா அங்க மலர் என்பதற்கு ஒரு கான்செப்ட் தருவாங்க. the unit of the reproductive unit of angiosperm plant, அதாவது பூக்கும் தாவரங்களின் இனப்பெருக்க அலகுன்னு சொல்றாங்க. சரி, இது பூக்கும் தாவரங்களின் இனப்பெருக்க அலகு யூனிட், the reproductive unit of angiosperm. angiospermனா பூக்கும் தாவரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஜிம்னோஸ்பர்ம்கள்லாம் நமக்கு தெரியும், அது கீழ் இருக்கிற தாவரங்கள்லாம் பூவா தாவரங்கள். சோ அப்ப மலர் என்பதன் சரியான பொருள் என்னன்னா, பூக்கும் தாவரங்களின் இனப்பெருக்க அலகு என்று சொல்றாங்க. மலரோட பாகங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம், நிறைய இருக்கும். மலர்கள்ல நிறைய அமைப்புகள் இருக்கும். அதை நம்ம இப்போ பார்த்துடலாம் என்னெல்லாம் இருக்கு மலர்கள்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலர்கள்ல பூக்காம்பு, அதாவது பூவை தாங்கக்கூடிய பகுதி பூக்காம்பு, இது ரொம்ப வழக்கமா தெரியும் நமக்கு. பெட்டியோல்ஸ் இலைக்காம்பு இருக்கிற மாதிரியே பூக்கு ஒரு காம்பு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா பூக்காம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பூக்காம்புனா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மலருடைய எல்லா பாகங்களையும் தாங்கக்கூடியதுதான் பூக்காம்பு. அதாவது மலரின் வட்டங்களை தாங்கக்கூடியவை, மலரின் வட்டங்களை தாங்க கூடியவை என்று பொருள். மலருடைய எல்லா வட்டங்களையும் தாங்க கூடுபவை. என்ன சார் எல்லா வட்டங்கள்? நிறைய இருக்கு. அல்லி வட்டம், புள்ளி வட்டம், மகர்ந்தால் வட்டம், சூலக வட்டம், நிறைய இருக்கும். சோ இதையெல்லாம் தாங்கக்கூடிய அமைப்புக்கு பேரு பூக்காம்பு அப்படின்னு சொல்றாங்க. அது மலர்காம்பு, பூக்காம்பு அல்லது மலர்காம்புல என்ன ஒண்ணுதான். அதுக்கப்புறம் வட்டங்கள் சொன்னீங்களா சார், இதுல என்ன இருக்கும் அப்படின்னா மலர் வட்டங்கள். இந்த மலர் வட்டங்களை ஏற்கனவே சொன்னோம். புள்ளி வட்டம் இருக்கும், அதுக்கு இது புள்ளி வட்டம் உங்களுக்கு தெரியும். கேலிக்ஸ், சாரி கேலிக்ஸ், அதுக்கப்புறம் கொரலா,
இது வந்து புள்ளி வட்டம், இது வந்து அல்லி வட்டம். அல்லி வட்டம். So அப்போ மலர் வட்டங்கள் என்பது there is two types. One is the galaxy, another one calyx, another one corolla. இது கேலக்ஸ், அது கொரெல்லா. அப்போ மலர் வட்டங்கள் பார்க்கும்போது ரெண்டு வட்டங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. மலர்கள் எத்தனை வட்டங்கள் இருக்கு? முக்கியமா ரெண்டு வட்டங்கள் இருக்கும். ஒன்னு புள்ளி வட்டம், இன்னொன்னு அல்லி வட்டம். இந்த வட்டங்களோட முக்கியமான வட்டங்கள் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா துணை உறுப்புகள் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அக்சஸரி ஆர்கன்ஸ். இந்த புள்ளி வட்டமும் அல்லி வட்டத்தையும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் துணை உறுப்புகள் அல்லது இணை உறுப்புகள். துணை உறுப்புகள் சொல்லுவாங்க. துணை உறுப்புகள். இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அக்சஸரி ஆர்கன்ஸ். எது அக்சஸரி ஆர்கன்? புள்ளி வட்டமும் அல்லி வட்டமும், கேலக்ஸும் கொரல்லாவும் துணை உறுப்புகள் என்று சொல்றாங்க. அப்ப அடுத்தது என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா இனப்பெருக்க உறுப்புகள் அப்படின்னு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். இங்க இனப்பெருக்க உறுப்புகள், அதாவது முதன்மை உறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு மகர்ந்ததாள் வட்டம், மகர்ந்ததாள் வட்டம், இன்னொன்னு சூலக வட்டம். இது ஆண்ட்ரோசியம், இது கைனோசியம் சொல்லுவாங்க. இது ஆண்ட்ரோசியம், கைனோசியம்ஸ். இது ரெண்டு என்ன சார்னா இனப்பெருக்க உறுப்புகள். இது ரெண்டும் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். இந்த ரெண்டு வட்டங்கள் வந்து துணை உறுப்புகள். நான் வச்சுக்கோங்க, கேலக்ஸ் அண்ட் கொரல்லா known as the accessory organs and gynoecium androsium called as the reproductive organs. அப்ப இந்த ரெண்டு வட்டங்களும் இனப்பெருக்க உறுப்பு என்று சொல்றாங்க. சோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல அடுத்தது வேற என்ன சார் இருக்கும் இதுல அப்படின்னா, இப்ப நம்ம பார்த்தோம் மலரோட பாகங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து பூக்காம்பு பார்த்தாச்சு. மலர் வட்டங்கள்ல புள்ளி வட்டம், அல்லி வட்டம். உங்களுக்கு தெரியுமா அல்லிவட்டம் புள்ளிவட்டம் ஒரு வேறுபாடு அடையாத அமைப்புகளாக மாறி சில தாவர தொகுப்புகள்ல இருக்கும். இது வந்து லில்லி எக்ஸாம்பிள்ஸ் வந்து லில்லி, லில்லி தாவரம் அது ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். இனப்பெருக்க உறுப்பு என்று சொல்லப்படுற தாவரங்களுடைய மலர்களுடைய இனப்பெருக்க உறுப்புகள்ல அது வந்து ஆண்ட்ரோசியம் ஆண் மலர், சூலகம் இது வந்து கைனோசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கைனோசியம், கைனோசியம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா பெண் மலர், சூலக வட்டம். அடுத்தது இந்த அமைப்புகள்ல வேற என்ன சார் இருக்கும் மலர்கள்ல அப்படின்னு பார்க்கும்போது நிறைய அமைப்புகள் இருக்கும். சமைச்சர் கொடுப்பாங்க. சமைச்சர், சமைச்சர்னா என்னன்னா இது ஆக்டினோமார்பிஸ், ஜைகோமார்பிஸ், இர்ரெகுலர் அப்படின்னு மூணு வகை கொடுத்திருப்பாங்க. அதுல பொதுவா நம்ம பாக்குறது வந்து இருபக்க சமைச்சர், அதாவது ஆர்எஸ் சமைச்சர். முதல்ல ஆர்எஸ் சமைச்சர், இதுதான் ஆக்டினோமார்பிக். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இருபக்க சமைச்சர், சைகோமார்பிக்னு சொல்லுவாங்க. இத இரு பக்க சமச்சீர், சைகோமார்பிக். அதுக்கப்புறம் இர்ரெகுலர், சமச்சீர் அற்றது. அற்றவை. சோ இங்க இருக்கிற சமச்சீர்களை பாருங்க, மூணு வகை இருக்கும். ஆர்எஸ் சமச்சீர், இருபக்க சமச்சீர், அதுக்கப்புறம் சமச்சீர் அற்றவை இர்ரெகுலர். ஆக்டினோமார்பிக், ஜைகோமார்பிக், இர்ரெகுலர் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஆர்எஸ் சமச்சீர்னா என்ன, இருபக்க சமச்சீர்னா என்ன, சோ சமச்சீர் அற்றவைகள்னா என்னன்னு சொல்லிட்டு இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க சார். எக்ஸாம்பிள் இருக்குது. முதல்ல ஆர்எஸ் சமச்சீர் என்பது என்னன்னா ஒரு தாவரத்தினுடைய பாகத்தை எந்த பகுதியில வெட்டினாலும் அதை வந்து சமமாக பிரிக்க முடிகிறது. அதாவது எனி ஆக்சிஸ், எந்த பகுதியிலும் ஒரு மைய அச்சுல எந்த பகுதியில வெட்டினாலும் ரெண்டு கூறுகளாக பிரிக்க முடிஞ்சா அது ஆர்எஸ் சமச்சீர். ஒரு மலரின் பாகத்தை ஒரு குறிப்பிடத்தில் மட்டும் வெட்டி ரெண்டு கூறுகளாக பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா அது இருபக்க சமச்சீர். ஒரு மலரை எந்த முறையிலையும் அதை சமமாக பிரிக்க முடியலன்னா அதுக்கு பேரு சமச்சீர் அற்றவை. நல்லா கவனிக்கணும். ஆர்எஸ் சமச்சீர் என்பது என்னன்னா எனி ஒன் ஆஃப் த ஆக்சிஸ் ஆஃப் ஃப்ளவர், மலரின் ஏதேனும் ஒரு அச்சில் இருந்து அவற்றை வெட்டும் பொழுது ரெண்டு கூறுகளாக பிரியுமானால் அது வந்து சமச்சீர்ல வரும். அதே போல ஒரு மலரை எந்த அது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில மட்டும் வெட்டி ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து இருபக்க சமச்சீர். இது எங்க வேணாலும் வெட்டி ரெண்டா பிரிக்கலாம். ஆனா இங்க அப்படி இல்லை, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும்தான் வெட்டி ரெண்டா பிரிக்க முடியும். ஆனா இதை எங்க வெட்டினாலும் ரெண்டா பிரிக்க முடியாது என்ற சூழலை உருவாக்குறாங்க. அப்ப அது எக்ஸாம்பிள்ஸ் வந்து உள்ள கொடுக்குறாங்க. சமச்சீருக்கானது எக்ஸாம்பிள்ஸ் என்ன, இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க.
இந்த சமச்சீர் அற்றவைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் உங்களுக்கு தெரியும். கல்வாயை கேனா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கல் வாழை. இருபக்க சமச்சீர்களுக்கு எடுத்துக்காட்டுகள் நிறைய கொடுக்கலாம். அவரை, பட்டாணி. சோ இது எல்லாமே வந்து இருபக்க சமச்சீர்கள்ல வந்து கொடுக்கப்படுது. இந்த ஆறு சமச்சீருக்கு வந்து நிறைய தாவரங்கள் இருக்குது. நிறைய தாவரங்களை நம்ம உள்ள கொண்டுட்டு போகலாம். மஸ்டார்ட் தாவரங்கள், கடுகு தாவரங்கள் போன்றவைகள் எல்லாம் ஆறு சமச்சீர்கள்ல கொடுக்கப்பட்டிருக்குது. சோ இது சமச்சீர். அதுக்கப்புறம் பாலினம் ஏற்கனவே நமக்கு கொடுத்துட்டோம். பாலின இனப்பெருக்க உறுப்புகள் கொடுத்தோம். அதுல வந்து பாலின அமைப்பு கொடுக்குறாங்க. பாலின அமைப்பு, அதாவது பாலின அமைப்புனா இது என்ன வந்து மலர்கள் இது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இருபால் மலர், ஒருபால் மலர். இருபால் மலர், ஒருபால் மலர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இருபால் மலர் அப்படின்னா என்னன்னா இதை நம்ம பைசெக்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். பைசெக்சுவல்ஸ் அப்படின்றது என்ன சார்னா ஆண் அப்படி இருக்கு இல்லையா, ஆமா, பெண் அந்த உறுப்புகள் ரெண்டுமே ஒரே உயிரிகள்ல காணப்பட்டால் தான் இதுக்கு பேரு இருபால் மலர், பைசெக்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த ஒருபால் மலர் என்பது ஆண் உயிரி தனியாக பெண் உயிரி தனியாக காணப்பட்டால் இது ஒருபால் மலர். இது யூனிசெக்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா இருபால் மலர் என்பது ஆண் மலரும் பெண் மலரும் ஒரே தாவரத்தில் இருக்கும். இருபால் மலர்கள் அப்படி என்பது என்ன, ஒருபால் மலர்கள் என்பதுனா ஆண் உயிரிகள் தனியாகவும் பெண் உயிரிகள் தனியாகவும் இருக்கும். ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா நிறைய சொல்லலாம். இருபால் மலர்களுக்கு எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்க எத்தனையோ தாவரங்களை நம்ம வந்து பார்க்கிறோம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருபால் மலர்கள்ல கொடுக்கலாம், ஒருபால் மலர்களுக்கும் கொடுக்கலாம். பப்பாளி எல்லாம் ஒருபால் மலர்கள்ல வரும். தென்னை மரம், சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருபால் மலர்கள்ல வரும். தென்னை மரம் இருபால் மலர்கள் வரும், பப்பாளி ஒருபால் மலர்கள்ல வரும். இதுல அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் இண்டிகேட் பண்ணிக்கலாம். இதுக்காக இருபால் மலர்கள் சொன்ன தென்னை மரம், அதுக்கப்புறம் வந்து பருத்தி, செம்பருத்தி, இது எல்லாமே இருபால்ல வரும். ஒருபால் மலர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பப்பாளி, குக்கர்பிட்டேசி, மல்பெரி. சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒருபால் மலர்கள்ல இது வந்துடும். அப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாலின அமைப்புகள் பார்த்துட்டோம். செக்ஸ், பால் இனங்கள் எப்படி இருக்கும் மலர்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூவடி செதில். அடுத்தது ஒரு ஆர்டர் இங்க எடுத்துக்கலாம். பூவடி செதில், பூவடி செதில் இதை நாம பிராக்டஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பூவடி செதில்கள் இருக்கும். சில தாவரங்கள்ல பூவடி செதில்கள் இருக்காது. அப்படி அந்த பூவடி செதில்கள் இல்லை அப்படின்னு கேட்டா பூவடி செதில் அற்றவை. பூவடி செதில் அற்றவை. இது நம்ம யூப்ராக்டா அப்படின்னு சொல்றோம். ஸோ இதை வந்து நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல கொடுக்கும்போது இப்படி கொடுப்பாங்க. இது இபிஆர் ஸோ அப்படின்னு கொடுக்குறது. பூவடி செதில்கள் இருந்தா எங்கேயாவது இபிஆர்னு இருக்கும். பூவடி செதில்கள் இல்லைன்னா இபிஆர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நினைவு வச்சுக்கிறதுக்காக தான் நம்ம அந்த ஃப்ளவர் ஃபார்முலாவில் பார்ப்போம். பிஆர் அப்படின்னா பூவடி செதில் இருக்குதுன்னு அர்த்தம். இபிஆர்னா பூவடி செதில்கள் இல்லை, இ ஃபார் இல்லைன்னு நான் வச்சுக்குவோம். ஸோ அப்ப இந்த நிலைப்பாடுகள் இருக்கும். இதோட சேர்ந்து வேற என்ன சார் இருக்கும் அப்படின்னா மேல்மட்ட கீழ்மட்ட சூற்பைகள் பத்தி கொடுத்துருப்பாங்க. மேல்மட்ட மலர் அப்படி கேட்பாங்க. மேல் எழுதிக்கலாமா? மேல்மட்ட மலர், கீழ்மட்ட மலர். இத ஹைப்போ, இது வந்து பெரி அப்படின்னு சொல்லுவாங்க. மேல்மட்ட மலர் ஹைப்போ பைசியம். அது இது வந்து கீழ்மட்ட மலர், இது வந்து பெரி பைசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்போ பைசியம், பெரி பைசியம். மேல்மட்ட மலர் அப்படின் போது உதாரணத்துக்கு ஒரு மலர் இப்ப மேல்மட்ட சூர்பைன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருக்கும் அப்படின்னா மேல இருக்குன்னு அர்த்தம். கீழ்மட்டதுன்னா இதுக்கு மேல இருக்கும், இது இல்லைன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. மேல்மட்ட மலர்,
கீழ்மட்ட மலர், இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொண்டதுதான் மலர். மலர் என்பது இவ்வளோ மலருடைய பாகங்களை பெற்றிருக்கும். இதுல பக்கத்துல கூட பாத்தீங்கன்னா மலருடைய உறுப்புகள்ல முக்கியமான சில விஷயங்கள் இருக்கும். ட்ரையோமர்ஸ், டெட்ராமர்ஸ், பென்டாமர்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. மூவங்க மலர்கள், நான்கங்க மலர்கள், ஐந்தங்க மலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மலருடைய பாகங்கள் இன்னும் நின்றுகிட்டே போகும். அவ்வளவு விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க. ஸோ இது நமக்கு எக்ஸாமினேஷனுக்கு ரொம்ப ஒரு உகந்த ஒரு பகுதிகளாக பார்க்கலாம். இன்ஃப்ளோரசன்ஸ், மஞ்சரி அப்படின்னா 2 டைம் பார்த்தோம். ரெசிமோஸ் வந்து சைமோஸ். மலர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பூக்கும் தாவரங்களினுடைய இனப்பெருக்க அழகுக்கு பேர் தான் மலர், ஃப்ளவர். அது வந்து தண்டோட ஒரு மாறுபாடு. தண்டில் இருக்கின்ற நுனியாக்க திசு மலரின் ஆக்கு திசுகளாக மாறி அது ஒரு குறிப்பிட்ட அச்சியில போயிட்டு குறுகல் அடைந்து மலராக மாற்றம் அடைகிறது. அது உள்ள போய் பார்த்தீங்கன்னா பூக்காம்புகள் காணப்படும். இது மலரினுடைய எல்லா பாகங்களையும் தாங்கக்கூடியதாக இருக்கிறது. மலர் வட்டம் என்பது புள்ளிவட்டம், மல்லிவட்டத்தை குறிப்பிட்டது. இவை ரெண்டும் இணைந்து என்ன பண்ணுது, பூவிதை வட்டமும் மாறும். இந்த புள்ளி வட்டமும் அல்லி வட்டமும் இணைந்து பூவிதை வட்டம், எடுத்துக்காட்டு லில்லி தாவரம். இது துணை உறுப்புகள், அக்சசரி ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இனப்பெருக்க உறுப்புகள் சொல்லப்பட்டது ஆண்ட்ரோசியம், கைனோசியம். மகந்தால வட்டமும் சூலக வட்டமும் பாத்தீங்கன்னா இது இனப்பெருக்க உறுப்புகள் என்று சொல்றாங்க. சமச்சீர் என்பது ஆர சமச்சீர், இருபக சமச்சீர், சமச்சீரற்றவை என்று சொல்லப்படுது. சோ நான் ஏற்கனவே இங்க கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, உங்க எழுத விட்டுனா ஆர சமச்சீர்னா கடுகு தாவரம், அந்த இருபக்க சமச்சீர் அவரை தாவரம் எழுதல. சோ இந்த மாதிரி சமச்சீர்கள் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மற்ற பாலின் அமைப்புகள், இருபால் மலர் அதாவது பைசெக்சுவலா இருக்கும், ஒருபால் மலர் யூனிசெக்சுவலா இருக்கும். அதுக்கான எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருக்கோம். பூவடிச்சதில், பூக்காம்புச்சதில் போன்ற அமைப்புகள் இதோட சேர்ந்திருக்கும். சோ மலர், மஞ்சரி மற்றும் மலர் முடிவுக்கு வருது.